ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்சிஎம் ரொம்ப குயிக்காக வித்தின் த செகண்ட் நம்பரை பார்த்த உடனே எப்படி ஆன்சர் போடுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். எல்சிஎம்மோட ஷார்ட்கட் சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்சிஎம்மோட 2 ஃபேக்டை தெரிஞ்சுக்கணும். ஓகே, எல்சிஎம் கொடுத்துருக்க நம்பர் ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பரும் மல்டிபிள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்சிஎம் கிடச்சிரும். இது ஃபஸ்ட்டு ஃபேக்ட். செகண்ட் ஃபேக்ட், ஒரு 2-3 நம்பர் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. அதில் ஹையஸ்ட் நம்பர் மிச்ச நம்பரை கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா அதில் இருக்க ஹையஸ்ட் நம்பர் தான் அந்த கொடுத்துருக்க நம்பரோட எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ இதுதான் எல்சிஎம்மோட 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ணிலாம் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டாம். குயிக்காக நீங்கள் நம்பர்ஸை பார்த்த உடனே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் வித்தின் த செகண்ட். இப்போ நான் உங்களுக்கு இங்கே 6 சம்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 6 சம்ஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் சொன்ன 2 ஃபேக்டரும் யூஸ் பண்ணி எப்படி குயிக்காக ஆன்சர் கன்ஃபியூஷன் இல்லாமல் கண்டுபிடிக்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4, 3, 12 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போது இதில் ப்ரைம் நம்பர்ஸும் இருக்குது, கம்போசிட் நம்பரும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கொடுத்துருக்க நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பர் சூஸ் பண்ணுங்கள். இதில் பிக்கஸ்ட் நம்பர் என்னது? நம்மளுக்கு 12. கரெக்டாக? 12ம் 4ம் டிவைட் ஆகுமா? 4 12 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஸோ எஸ். அகெயின் 3 12 டிவைட் பண்ணுமா? எஸ். 3யும் 12 கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும். ஆமாம் தானே? ஸோ இதோடைய டேரெக்டாக நீங்கள் இதோடைய ஆன்சர் 12ன்னு போட்டுடலாம். அவ்வளோதான். 12 தான் இதோடைய எல்சிஎம். நோ கன்ஃபியூஷன். நீங்கள் வந்து எல்சிஎம் மெத்தடோ இல்லைன்னா ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடோ லிஸ்டிங் மெத்தடோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். பார்த்தோன்னே குயிக்காக ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம்மில் என்னென்ன நம்பர் இருக்குது? 12, 4, 8 3 நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பரும் ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. இந்த 3 நம்பருடைய பிக்கஸ்ட் நம்பர் எது? 12. அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுப்போம். இப்போ மற்ற நம்பர் 12 டிவைட் பண்ணுமா? செக் பண்ணுங்கள். 4 12 டிவைட் பண்ணுமா? எஸ். 4 வந்து 12 கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும். பட் 8 12 டிவைட் பண்ணுமா? நோ, 8 வந்து டிவைட் பண்ணாது. ஸோ இதோடைய ஆன்சர் 12 இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்சிஎம் மெத்தடில் போட வேணாம். அகெயின் 12 நெக்ஸ்ட் மல்டிபிள், அதாவது 12 2s ஆர் என்ன? 24. கரெக்டா? இப்போ இந்த 24 மற்ற நம்பரால் டிவைட் ஆகுதா செக் பண்ணுங்க. 24 4ஆல் டிவைட் ஆகுமா? எஸ், வரும். அகெயின் 8 24 டிவைட் பண்ணுமா? பண்ணும். கரெக்டாக? ஸோ இதோடைய ஆன்சர் 24. இங்கே வந்து மற்ற மெத்தடில் யூஸ் பண்ண வேணாம், இந்த மெத்தடை யூஸ் பண்ணால் போதும். ரொம்ப ஈஸியாக இருக்குது, பார்த்த உடனே சொல்லிடலாம். அடுத்தது பாருங்கள், ரொம்ப ஈஸி. 2ம் 6ம் இருக்குது. இதில் ஹையஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர் என்ன? 6. கரெக்டாக? 6 2 வந்து 6 டிவைட் பண்ணுமா? எஸ், பண்ணும். ஸோ இதோடைய ஆன்சர் அப்போ 6. நீங்கள் எல்சிஎம்மில் போட்டுலாம் பார்க்க வேணாம், பார்த்த உடனே குயிக்காக சொல்லிடலாம். இப்போ அடுத்து 4th சம் பாருங்கள். 4th சம்மில் என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது, 5 இருக்குது, 10 இருக்குது. இல்லை 3யும் 5ம் நம்மளுக்கு ப்ரைம் நம்பர், 10 ப்ரைம் நம்பர் கிடையாது. பட் 10 வந்து பிக்கஸ்ட் நம்பர். இப்போது 10 3 வந்து 10 டிவைட் பண்ணுமா? செக் பண்ணுங்கள். 3 10 டிவைட் பண்ணாது. பட் 5 10 டிவைட் பண்ணும். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 10ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் பாருங்கள். 10ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னென்ன வரும்? 10 20 30. ஓகே, 20யும் நம்மளுக்கு 3 டேபிளில் வராது. ஸோ அதை விட்டுடுங்க. அடுத்து 30 எடுத்துக்கோங்க. 30 பாருங்கள். 30 3 டேபிளால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அகெயின் 5 டேபிளாலையும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஸோ இதோடைய ஆன்சர் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 30. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் 3மே வந்து நம்மளுக்கு ப்ரைம் நம்பர். 3யும் ப்ரைம் நம்பர், 2ம் ப்ரைம் நம்பர், 7ம் ப்ரைம் நம்பர். ஸோ எல்லாமே ப்ரைம் நம்பர் ஆச்சுன்னா நான் என்ன சொன்னேன்? ஜஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் த கிவன் நம்பர். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? 3 into 2 into 7ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 3 2s ஆர் என்ன? 6 6 7s ஆர் என்ன? 42. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிடுச்சு ஸ்டோரி. 42 தான் இதோடைய ஆன்சர். ஜஸ்ட் பாருங்கள், ப்ரைம் நம்பர் ஆச்சுன்னா கண்ணு மூடிட்டு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 4 இருக்குது, 11 இருக்குது, 12 இருக்குது. 11 மட்டும் இதில் ப்ரைம் நம்பர், மற்ற ரொம்ப ப்ரைம் நம்பர் கிடையாது. பட் பிக்கஸ்ட் நம்பர் எது? 12. 4 12 கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும். பட் 11 வந்து 12 டிவைட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணுங்கள்? 12 மட்டும் எடுத்துக்கோங்க. அகெயின் 11ன்ற ப்ரைம் நம்பரை ஜஸ்ட் மல்டிபிள் மட்டும் பண்ணுங்கள். இப்போ 12ம் 11ம் நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ 132 தான் இதோடைய ஆன்சர். முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் சம். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து இதை நீங்கள் எல்சிஎம் கேட்குறப்ப உங்களுக்கு 5 மார்க் 3 மார்க்கில் கேட்டிங்கன்னா அப்போல்லாம் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டெப் மார்க் வந்து கண்டிப்பாக ஸ்கூலில் கம்மி பண்ணுவாங்க. ஃப்ராக்ஷனில் வந்து நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? அங்கெல்லாம் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து
எல்சிஎம்க்கு மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டெப் மார்க் இருக்குமே தவிர எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப் மார்க் இருக்காது. ஸோ நீங்கள் அங்கெல்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது எல்சிஎம்மோட ஃபேக்ட், இதுதான் எல்சிஎம்மோட ஃபேக்ட். ஸோ இது வந்து ட்ரிக் எல்லாம் கிடையாது, ஃபேக்ட் தான். எந்த நம்பருக்கு எது யூஸ் பண்ணாலும் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள்.